ஹலோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு என்னடா கண்டென்ட் பண்ணலாம்னு யோசிச்சு கொண்டே இருந்தேன். அப்பதான் ஞாபகத்துக்கு வந்து ஆனா இருக்க வரைக்கும் பொங்கல், அந்த பொங்கலே ஒரு கண்டென்ட்டா மாத்தோம். வந்து நீங்க பொங்கி நாங்க சாப்பிட்டதான் உங்களுக்கு வீடியோவா போட போறேன். இந்த வீடியோ போற கண்ணில் பட்டனா நீங்க ஏதோ ஒரு பாவம் செய்திருக்குன்னு நினைக்கிறேன். சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதான் நான் செய்த இந்த கொடுமையான பொங்கல் வீடியோ எல்லாம் ஒரு கண்ணில் பட்டு. சரி வாங்க போய் பாப்போம் எப்படி பொங்கல் பண்றது. ஃபர்ஸ்ட் ஈரமான அடுப்புல பானையை வச்சு ஈரமான விறகு வைக்கலாம். அப்பதானே நாங்க உஃபு உஃபு உஃபுன்னு ஊதிக்கொண்டே இருக்கு. உண்மையாத்தான் காய்ஸ், இந்த விறகை வச்சு நாங்க இடிக்கப்பட்ட பாடு இருக்கு. ஐயோ அப்பப்பா ஒரு மாதிரி எரிச்சு எப்படியோ காலை ஊத்தியாச்சு. அப்புறம் என்ன, அரிசியை கழுவி ஒரு பக்கம் வச்சிட்டோம். இந்த பக்கம் பால் பொங்கும் பொங்கும் பண்டு எரியன்னு எரிச்சு நாங்க பட்ட பாடு இருக்கு. ஐயோ சத்திய சோதனைதான். நாங்களும் எரியும் என்று விரிச்சு பார்த்தோம். சரி வெறி கடைசியாங்கிற எக்ஸ்பர்ட் அக்கா இறங்கிட்டான். நான் எரிக்கிறேன் பேரன். என்ன அதிசயம்னு தெரியல, அவங்க கைப்பட்டோன்னு குபு குபுன்னு பத்தி இருந்துச்சு. பாலும் பொங்கி இருந்துச்சு. அப்பதான் எங்களோட மனசே ரிலாக்ஸ் ஆச்சு. அப்புறம் என்ன சாவி எங்கால அரிசியை கழுவி போட்டு தண்ணியை கிள்ளி ஊற்றி அவையந்த வெளியே பார்த்து வந்துருக்கேன். நாங்க இருந்தால ஒரு செட்டா பண்ணா தை பொங்கலும் வந்தது பால் பொங்குது பாட்டு சொல்லடியோ அப்படின்னு ஒரு பாட்டை பாடி ஒரு பைபிள இருந்தோம். அந்த கப்புக்குள்ள அரிசி வந்துடுது. அதே வெந்துன பாலை விட்டு தேங்காய் பாலை விட்டு சர்க்கரையை பொடிச்சினம் குண்டிச்சினம். திருப்பி இந்த பேரிச்சம்பளத்தை பொடிச்சினம். ஏதோ காஜு பிளாம்ஸ் அது இதெல்லாம் போட்டு கிண்டி ஒரு மாதிரி புக்க ரெடி ஆயிட்டு. அதுக்கப்புறம் என்ன காய்ஸ், ஃபைனல் டச்சா அந்த நெய்யை அப்படியே சுத்தி ரவுண்டா ஊத்திச்சு நம்பாருங்க. அட இந்த வாசனையே மூக்கத்துல அடிச்சா அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல நினைச்சு. என்ன பண்றது, படைக்கு ஒரு மீன் படைக்கு மட்டும் வெயிட் பண்ணித்தான் நான் ஒரு மனுஷ கல் அடிச்சு அப்படியே வெயிட் பண்ணி படைக்கு மட்டும் வெயிட் பண்ணலாம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போட வெளி. ஐயோ இந்த அவசரம் தெரியாம தேங்காய் உடைத்தேன்னு சொல்லி ஒரு அரை மத்தியாலம் வெயிட் பண்ணி ஊசராட்டன் இந்த அரை மத்தியாலம் வெயிட் பண்ணி. ஐயோ என் வயிறு தான் பாவம். என் வயிறு சொல்லுக்குத்தான் என் வாய் சொல்லுக்குக்காம் முணுமுணத்து கொண்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி கொடைச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன தேவரம்பாடி எல்லாம் முடிச்சா பிறகு எங்களுக்கு தந்தாங்க கடைசியா பொங்கல். நாங்களும் வயிறும் சாப்பிட்டோம். ஓகே காய்ஸ், வாழ்க்கை என்ன இப்படித்தான் பலவிதமான சத்திய சோதனைகள் வரும். அது எல்லாம் நாங்க மதியால திங்க் பண்ணி புத்திசாலித்தனமா யோசிச்சு கடந்து போய்கொண்டே இருக்கணும். லங்குஸ்கருக்கு வேளாண் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி என்னதுக்கு நினைஞ்ச நாங்க என்னோட வாழ்க்கையில் வேற கஷ்டம் எல்லாத்தையும் கடந்து கொண்டு போகணும் சொல்லிக்கொண்டு இந்த காலனி இதோட நிறைவேறியது. இந்த காரணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணு. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி முக்கியமான வீடியோ நீங்க அடிக்கடி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பை.